Hey guys, welcome back to my YouTube channel. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் தமிழ்லே பார்த்துருப்பீங்க நான் என்ன டாபிக் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய ஆக்னி ஜேர்னி தான் நான் வந்து இன்றைக்கி பேச போகிறேன். ஆஃப்டர் ஸோ லாங் டைம் நான் வந்து லாங் வீடியோ வந்து இந்த மாதிரி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஹவு டிட் ஐ கோ ஃப்ரம் திஸ் டு திஸ் அப்படின்றத வந்து நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் என்னென்னா என்னோடய ஆக்னி ஜேர்னி வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது. என்னால் வெளியவே போக முடியல. லிட்ரலி நான் வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ பர்த்டே பார்ட்டிஸ்க்கோ ஏதாவது போகணுன்னாலே எனக்கு வந்து ஐயோ என்னோடய ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப கராபாக இருக்கே, நான் எப்படி போவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து மாஸ்கே இல்லாமல் வெளியவே போக மாட்டேன். அப்படி இருந்தது. ஃபுல் ஆஃப் ஆக்னி as you can see. ஸோ அதுலேருந்து நான் எப்படி வந்தேன் அப்படின்றது, நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இட் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஆஸ் வெல். நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஆல்சோ என்னோடய டேர்ம் வந்து என்னெல்லாம் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்களோ அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்கெஸ்ட் மிஸ்டேக் நான் என்ன பண்ணேன்னா, ஐ யூஸ் லாட்ஸ் ஆஃப் மேக்கப் ஆன் மை ஃபேஸ். ஸோ அந்த டைமில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ் அந்த இதுன்னு சொல்லிட்டு கொரியன் ஸ்கின் கேர் 10 ஸ்டெப் ரொட்டீன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா வாங்கி நான் வந்து நிறைய காசும் வேஸ்ட் பண்ணேன். என்னோடய ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீம்லி பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் பிக்கெஸ்ட் மிஸ்டேக். டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ உங்கள் ஸ்கின்க்கு எது கரெக்டோ அதை பார்த்துட்டு சும்மா இந்த 10 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீன் இதை வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகலை. பர்சனலி ஃபார் மீ இட் டிடன்ட் ஒர்க் அவுட் அட் ஆல். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் பிக்கெஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். So the second foremost biggest mistake which I've done is I used to sleep late night. எப்படின்னா லைக் 2 o'clock 3 o'clock அந்த மாதிரி வந்து நான் தூங்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து கொரியன் மூவிஸ் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்ருப்பேன். ஸோ ஐ யூஸ் டு ஈட் நூடுல்ஸ் ஆர் லேஸ் ஆர் குர்குரே வாட் எவர் இட் மே பி. ஸோ அந்த டைமில் வந்து லேட் நைட் சாப்பிட்றதுன்றது வந்து இட்ஸ் அ வர்ஸ்ட் திங், பிக்கெஸ்ட் மிஸ்டேக். Also, talking about the third mistake is நான் வந்து மில்க் டீ காஃபி இந்த மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையா சாப்பிட்டேன், சீஸ் அந்த மாதிரி. ஸோ ட்ரை டு அவாய்ட் ஆல் த டைரி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்வேன். ஸோ திஸ் ஆர் த 3 பிக்கெஸ்ட் மிஸ்டேக்ஸ் நான் வந்து என்னோட ஆக்னி ஜேர்னியில் பண்ணேன். அதனால தான் எனக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. ஸோ ஒன்ஸ் ஐ ஸ்டாப்ட் ஆல் திஸ் டூயிங் எனக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் என்னெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா, டாலிசின் எப்போல்லாம் வந்து எனக்கு ஆக்னி பிரேக் அவுட் ஆகுதோ ஸோ அப்போல்லாம் வந்து இதை அப்ளை பண்ண சொன்னாங்க. ஸோ இது வந்துட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு எப்போல்லாம் பிம்பிள் வருதோ நான் வந்து அந்த இடத்துல அந்த ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி அப்ளை பண்ணுவேன். ஸோ மார்னிங் ஒன்ஸ் யூ வேக் அப் there is no pimple. ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாலிசன் யூஸ் பண்ண சொன்னாங்க. அண்ட் தென் டாக்கிங் அபவுட் மை மாய்ஸ்சரைசர். ஸோ இதுதான் வந்து மாய்ஸ்சரைசர் பயோடர்மா. இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்காக. ஸோ ரொம்ப என்ன மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நல்ல க்ளோ அண்ட் ஷைனியாக இருக்கும் ஃபேஸ் எல்லாம். ஸோ திஸ் இஸ் த மாய்ஸ்சரைசர் ஐ எம் யூஸிங் ரைட் நவ். சன்ஸ்க்ரீன் இஸ் ஃப்ரம் ஹீலியோ கேர். இந்த பிராண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஐ நோ ரீசெண்டாக சாய் பல்லவி கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஹீலியோ கேர். ஸோ இதுதான் வந்து எனக்கு என்னோடய டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சன்ஸ்க்ரீன்னு சொல்லலாம். ஸோ ஐ வுட் சே கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ரொம்ப பேஷன்ஸாக இருக்கணும் இந்த ஜேர்னியில். நிறைய பேர் சொல்லுவாங்க இது அப்ளை பண்ணுங்கள் அது அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டோன்ட் ஜஸ்ட் கோ ஃபார் இட். உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ, உங்கள் ஸ்கின்க்கு எது வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டாக ஆக்ட் ஆகுதோ ஸோ அந்த ப்ராடக்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக. ஸ்டாப் ஈட்டிங் டைரி ப்ராடக்ட்ஸ். apply moisturizer and sunscreen.
if you have oily skin. Also biggest mistake வந்து before 7 வந்து சாப்பிட்ருங்க. after 7 வந்து சாப்பிடவே வேண்டாம். just வாட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த 3 biggest mistakes. அண்ட் மேக்கப் போடும்போது just remove the makeup with the makeup remover before you go to bed. So that is the biggest mistake. So this is how my acne journey went. So hope you guys like it. Please do comment, like, share and subscribe. நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்து நிறைய கொஷின்ஸோடு வருவீங்க கமெண்ட் செக்ஷனில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Do like, share and subscribe. Love you all. Bye bye.